குட் டே எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராபின் ஷர்மா அவங்க எழுதின ஹூ வில் க்ரை வென் யூ டை அந்த புத்தகத்தை பார்ட் பை பார்ட்டாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பார்ட் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த புக்கோட ப்ரிஃபேஸில் நம்மளுக்கு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதன் வழியாக நம்மளுக்கு அந்த புக்கு எதை பற்றினது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். த ட்ராஜடி ஆஃப் லைஃப் இஸ் நாட் டெத் பட் வாட் வி லெட் டை இன்சைட் ஆஃப் அஸ் வைல் வி லிவ். அதாவது இறப்பது லைஃப்பில் டெத் அப்படின்றது ஒரு ட்ராஜடி கிடையாது. நம்ம இருக்கும்பொழுதே சில விஷயங்களை உள்ளே இறக்க விட்டுட்ருப்போம். ஸோ அதுதான் உண்மையான ட்ராஜடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வித் திஸ் கோட் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அவங்களோட ஃபஸ்ட்டு இதில் மொத்தமாக ஒரு 100+ சின்னதாக ஒரு கோட் அவங்க நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த கோட் வழியாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இருக்கும்போதே எப்படி லைஃப்பை டு த எக்ஸ்டென்ட் ஃபுல்லஸ்ட்டாக வாழுறது அப்படின்னு சின்னதாக ஒரு 100+ டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்கவர் யுவர் காலிங். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்களோட ஃபாதர் அவர் ராபின் ஷர்மா வளரும்போது அவங்களோட ஃபாதர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பிறக்கும்போது நாம் அழுதுருப்போம், எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம இறக்கும் போதும் எல்லோரும் கவலைப்படுற அது மாதிரி ஒரு லைஃப் நம்ம வாழணும். ஸோ அது மாதிரி ஒரு லைஃப்பை நம்மளால் எப்படி வாழ முடியும் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம எந்த மாதிரி ஒரு எராவில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம ஒரு பர்சனை மூணுக்கே அனுப்பிடலாம். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களையோ போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு லேசினஸ் இருக்குது. மிசைலே நம்ம அக்யூரேட்டாக நம்மளால் பின் பாயிண்ட் பண்ணி அனுப்பிட முடியுது. ஆனால் நான் அவங்களோட குழந்தைங்கள லைப்ரரிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்களால ஒரு பர்ட்டிகுலர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரபிளாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க எரால இமெயில், ஃபேக்ஸ் மிஷின், டிஜிட்டல் ஃபோன் அது இதுன்னு நிறைய இருந்தாலுமே பீப்புளுக்கு இடையில் கனெக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அந்த ஹியூமனிட்டி டச் கம்மியாயிருக்கு. ஸோ லைஃப் வித்தவுட் பர்பஸாக வாழுற மாதிரி இருக்குது. ஸோ லேட்டராக இந்த பர்ட்டிகுலர் சாப்டரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆத்தர் நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி. ஸோ உண்மையாலுமே நம்ம ஹூ வில் க்ரை வென் யூ டை அப்படின்ற கொஷின் அவர் நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன ஆன்சர் வச்சுருப்போம்? ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் அந்த கொஷின் மட்டும் இல்லாமல் வேறு என்ன கேட்குறாரு அப்படின்னா, நம்ம இந்த பிளானெட்டில் இருக்கும்போதே நம்ம எத்தனை பேரோட லைஃப்பில் ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்திருப்போம், நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரி இம்பேக்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம இறந்த பிறகு என்ன லெகசியை நம்ம விட்டுட்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளை திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவரோட லைஃப்பில் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் லைஃப்பில் ஆக்ட் பண்ணலாம், லைஃப் திருப்பி நம்மக்கிட்ட ஆக்ட் பண்ணும் அப்படின்றது தான். இஃப் யூ டோன்ட் ஆக்ட் ஆன் லைஃப், லைஃப் ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் ஆக்டிங் ஆன் யூ. அதுதான். ஸோ டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. டேஸ் வீக்ஸ் இன்ட்டு மந்த்ஸ், மந்த்ஸ் இன்ட்டு இயர்ஸ்ன்னு ப்ரிட்டி சூன் நம்மக்கிட்ட நம்மளோட அந்த லைஃபே முடிஞ்சிடும் வித் ரெக்ரெட் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்ற மாதிரி முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பிஃபோர் தட் நாம் ஃபுல்லஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்ல வர ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரை கோட் பண்ணி என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, அவர் அவரோட பெர்னார்ட் ஷா டெத் பெட்டில் இருக்கும்போது, சப்போஸ் நீங்கள் திருப்பியும் லைஃப் வாழலாம் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் உடனே கொஞ்சம் வருத்தத்தோடு என்ன ரிப்ளை பண்ணியிருப்பார் அப்படின்னா, நான் எப்படி வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ, லைக் நம்மளோட எல்லாரோட லைஃப்லையும் நம்மளுக்கு இந்த விஷயம் இருக்கும். நம்ம இது மாதிரிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் இருந்தே இருக்க மாட்டோம். ஸோ அவரும் அதே தான் சொல்லியிருப்பார். அவர் எது மாதிரிப்பட்ட பர்சனாக அவர் வாழணும்னு நினச்சிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை அவர் வாழ்ந்ததில்லை. ஸோ அதை நான் திருப்பி வாழணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இவர்
பேக் டு த ஸ்டோரி. ராபின் ஷர்மா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஸ்பீக்கரா வந்து அவர் நெறைய கான்ஃபரன்ஸ்க்கு போவாரு, பேசுவாரு. அப்ப நெறைய பேர் வந்து அவங்க கிட்ட கேட்குற ஒரு டவுட்ஸ்ல காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, எப்படி லைஃப்ல வந்து மீனிங் வந்து கொண்டு வர முடியும்? எப்படி வந்து நம்மளோட லைஃப் மூலமா ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்டின்ற நம்மளோட இறக்கறதுக்கு முன்னாடியே அ ஜர்னி ஆஃப் லைஃப எந்த அளவுக்கு வந்து சிம்பிளா, ஜாய்ஃபுல்லா வந்து வாழ முடியும் அப்டின்றது தான் ஓவர் த நெறைய கொஷின் கேட்டதில காமன் சென்டர் திங்ஸா இருந்திருக்கு. அதுக்கு அவரோட ஆன்சர் அவர் என்ன சொல்ல வராரு அப்டின்னா, நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே வந்து ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து ஃபார் சம் யூனிக் பர்ப்பஸ் வித் நோபல் அப்ஜெக்டிவோட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அத வச்சு நம்மளால அ ஹையஸ்ட் ஹியூமன் பொட்டன்ஷியல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதே மாரி நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட லைஃப்லயுமே வந்து வேல்யூஸ வந்து ஆட் பண்ண முடியும் அப்டின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா இவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, இப்போ வந்து டிஸ்கவர் யுவர் காலிங்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்சுட்ருக்க வேலைய விட்டுட்டு நான் வந்து தேடி போகணுமா வேற ஏதாச்சும்? அப்படின்னு கேட்டா, அது வந்து அவர் சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இட் சிம்ப்ளி மீன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோமோ, அதில இன்னும் இன்வால்வ்டா பண்ணணும், இன்னும் ஃபோக்கஸ்டா பண்ணணும், இன்னும் பெஸ்ட்டா வந்து பண்ணணும். ஸோ இன்னொருத்தவங்க வந்து நம்மளோட லைஃப்ல வந்து அந்த சேஞ்சஸ மேக் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாம, ஆஸ் மகாத்மா காந்தி செட், "பி த சேஞ்ச் தட் யூ விஷ் டு சீ மோஸ்ட் இன் யுவர் வேர்ல்ட்." ஸோ நம்மளோட லைஃப நாம்ப வந்து அ ஸோ மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, இந்தந்த சின்ன சின்ன விஷயத்து மூலமா நம்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பும் மாறும். ஸோ அதுதான் இந்த பர்ட்டிகுலர் ஃபர்ஸ்ட்டு சாப்டர் டிஸ்கவர் யுவர் காலிங்ல ராபின் ஷர்மா வந்து சொல்லியிருப்பாரு. தேங்க் யூ.